எங்கள் அக்கா பிஸ்னஸ் லைஃப்லையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே துணை நான் மட்டும்தான் சார். எனக்காகவும் என் தங்கச்சி ரம்யாக்காகவும் அவங்க எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நான் தனியாக விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண விரும்பல. உங்க அக்கா சம்மதிச்சா? ஷியாம், நான் அபிராமி கிட்ட பேசுறேன். அவங்களுக்கு சம்மதம்னா உனக்கு ஓகே தானே? அக்கா ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா செய்ய சொன்னா கண்டிப்பா நான் செய்வேன். ஷியாம், உங்க அக்கா மேல நீ வச்சிருக்கிற அன்பு எனக்கு புரியுது. அது மட்டும் இல்ல, பெரியவங்க மேல நீ வச்சிருக்கிற மரியாதை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்க அக்கா கிட்ட தான் நான் பேசியிருக்கணும். அவசரப்பட்டுட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட பேசினேன். ஐ எம் சாரி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க ஓகே. ஸோ நான் கிளம்புறேன். ஷியாம், நீங்க பார்ட்னர் ஆகலனாலும் இந்த ப்ரப்போசலையாவது பார்த்து எனக்கு கைட் பண்ணலாம்ல? Why not? Absolutely. Okay sir. Bye. Bye. உமா, ஷியாம பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் கண்டிப்பா அவங்க அக்கா மாதிரி இல்லம்மா. நல்லவனா இருக்கான். அவங்கிட்ட பாசம் இருக்கு. கெட்ட பழக்கத்துல வாழ்ந்த அவங்க அப்பா ஜம்பு மாதிரி இல்ல. இவன் அவங்க அம்மா மாதிரி இருக்கான். ஏப்பா, ஷியாம் அந்த விஷயத்த சாந்திகா கிட்ட சொல்ல வேண்டாமா? கரெக்ட், சொல்லணும். வணக்கம் சார். வணக்கம்மா. நீ சொன்ன மாதிரி ஷியாம் இங்க வரவழைச்சேன். என்ன சொன்னா? நாம நினைக்கிற அளவுக்கு சீக்கிரமா அவனை மாத்த முடியாது. அக்கா மேல பக்தியே வச்சிருக்கான். அவ பேச்சுதான் வேதாங்கிறான். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவனை வளர்த்தது அபிராமி தானே. கிட்டத்தட்ட அவளை அம்மா மாதிரி நினைப்பான். நினைக்கிறது இல்ல, அம்மான்னே சொல்லிட்டான். பாசம் உள்ளவன பாசம் காட்டியே மாத்தலாம். உங்க முயற்சிக்கு என்னோட நன்றி சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகேம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க அக்கா. என்ன அர்ஜுன், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்னக்கா யாரை தேடுறீங்க? கார்த்திகேயா? அவன் இல்ல, வெளில போயிருக்கான். சரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் நான் இங்க வந்தேன். மாமாவோட பார்ட்னர் லக்ஷ்மணன் வந்திருக்காருன்னு சொன்னல? ஆமா. அவர் அபிராமியை பார்த்து பேசியிருக்காரு. அபிராமியாவா? காரணத்தோட தான் பார்த்து பேசியிருக்காரு. புரியலக்கா. அர்ஜுன், லக்ஷ்மணன் சார் அபிராமி அப்பாவோட பழைய பார்ட்னர். அபிராமி தான் அப்பா சொன்னதை வேதவாக்கா நினைச்சு பழி வாங்கிட்டு இருக்கா. அது தப்புன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரே ஆள் அவர்தான். சரிக்கா, அது எப்படி புரிய வைக்க போறீங்க? அப்படியே சொன்னாலும் அவ புரிஞ்சுப்பலா? அவ புரிஞ்சுக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். அதனால ஷாம ஃப்ரெண்ட் ஆக்கி அவனுக்கு அவங்க அப்பாவை பத்தி புரிய வைக்க நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு முதல் கட்டமா ஷாம வர வச்சு தன்னோட மக உமா கொண்டு வந்திருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு பார்ட்னரா இருக்கிறதுக்கு கேட்டிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு அவன் என்ன சொன்னா? அவன் அக்கா கிட்ட கேட்டுதான் சொல்வானா. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறீங்க? வழிக்கு வருவான். இவனை மட்டும் இல்ல, ரம்யாவும் நம்ம வழி கொண்டு வரணும். அக்கா, போற போக்குல நீங்க அபிராமி ஆயிட்டு வரீங்க. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். ஆனா பார்த்து கைய குத்திடாம. நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்பட்டுமா? டைம் ஆச்சு.
என்னடா க்ளீன் பண்றியா? ஆமா. பார்த்து தோட, கண்ணாடி உடைச்சிட போற. தோற. குட் மார்னிங். வச்சுக்க நீயே வச்சுக்க. அபிராமி இவங்கிட்டே போய் கடன் வாங்கணும். இத போய் நான் அர்ஜுன் கிட்டே சொல்லணும். அக்கா. சொல்லு ஷாம், என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமாக்கா. என்ன? ஒன்றும் இல்லைக்கா, நம்ம லக்ஷ்மணன் சார்ல அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம லக்ஷ்மணன் சாரா? அதாக்கா, நம்ம அப்பாவோட பழைய பார்ட்னர். ஓ, அவரா? என்ன சொன்னாரு? என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு, நானும் போனேன். என்னது, போனியா? போகும்போது என்கிட்ட சொல்லாம போயிட்டு வந்த அப்புறம் சொல்ற? ஓ, இதனாலதான் சார் காலையில ஆபீஸ்க்கு லேட்டோ? என்ன சொன்னாரு? அவரு என்ன விஷயம்னு போன்ல சொல்லல, நானா நேர்ல சொன்னாருக்கா. அதான், என்ன சொன்னாரு? ஒண்ணும் இல்லக்கா, அவங்க டாட்டர் ஃபாரின்ல இருந்து நல்ல ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை டெவலப் பண்ண எல்லா ஃபீசிபிலிட்டிஸும் இங்க இருக்குக்கா. வெரி குட் பிசினஸ்க்கா, நல்ல லாபம் வரும்னு சொன்னாரு. அது ஒரு ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப்பா நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதுல என்னையும் ஒரு பார்ட்னரா. அக்கா, நான் இன்னும் முடிக்கல. ஓ, அக்ரிமெண்ட் போட்டீங்களா? ஆமா, ஷேர் பெர்சன்டேஜ் எவ்வளவு? என்னக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பேசாதே. வர உன் போக்கே சரியில்லை. அக்காக்கு தெரியாம புது பிசினஸ், அதுவும் நேத்து வந்தவரோட. அக்கா ப்ளீஸ். என்னடா ப்ளீஸ்? அவங்க கூப்பிட்டாங்க, உடனே நீ போய் பாத்துருக்க, அதுவும் டீல் பேசிருக்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னடா கேக்கணும்? இத பாரு ஷாம், உண்மையிலே அவங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல என்கிட்ட வந்து பேசிருக்கணும். அத விட்டுட்டு அப்பனும் மகளும் உன்னை தனியா வீட்டுக்கு கூப்பிட்டு பேசிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? அக்கா, அவங்க அப்பாவும் நம்ம அப்பாவும் ஏற்கனவே பார்ட்னர்ஸ்.
நீ ஒரு பார்ட்னரா இருக்க கூடாதான்னு கேட்டாங்க. ஓ, நம்ம அப்பா எப்பவோ பார்ட்னர், அதுக்கு இப்ப என்ன? அவங்க பேசின முறையே சரியில்லை. திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, உடனே பார்ட்னர்ஷிப்ங்கறாங்க. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? அக்கா நான் பேசினதே நீ எதை வேணாலும் பேசி இருக்கலாம். ஆனா அவங்க கூப்பிட்ட உடனே போனேல்ல, போறதுக்கு முன்னாடி இந்த அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சா? வர வர உனக்கு என் மேல எந்த பயமும் இல்ல, மரியாதையும் இல்ல. அதனாலதான் எனக்கு இதுல விருப்பம் இல்ல ஷாம். போதுக்கா. அவங்க என்ன கூப்பிட்டாங்க, என்கிட்ட பேசினாங்க. எங்க அக்கா விருப்பம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வேணும்னா எங்க அக்கா கிட்டே வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்க்கா. ஏய், பேசாத. நீ அங்க போய் இவ்வளவு டீடைல்ஸ் பேசிருக்க கூடாது. அக்காக்கு தெரியாம என்ன கூப்பிட்டது தப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அத விட்டுட்டு கதை பேசுறான், கதை. வேணும் அக்காவை போய் கேளுங்கன்னு சொன்னதுலயே உனக்கு இதுல நாட்டம் இருக்குன்னு தெரியுது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ஷாம், சுத்தமா பிடிக்கல. இனிமே இந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. அம்மா, அம்மா, வாப்பா. அம்மா, எனக்கு பசிக்குது. உங்க கையால சாப்பாடு போடுங்கம்மா. என்னடா, நான் கூப்பிட்டாலும் வேணான்றுவ, இப்ப நீயே வந்து கேக்குறியா? அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இல்லப்பா, இப்பெல்லாம் ஆக்குறேனே தவிர சாப்பிட்றதே இல்ல. சாப்பிடவும் பிடிக்கல. நீ சாப்பிடுப்பா. அம்மா, அம்மா, நீங்களே இன்னைக்கு என் கூட சேர்ந்து சாப்பிடுங்கம்மா. எனக்கு இன்னைக்கு உங்களோட சேர்ந்து சாப்பிடணும் போல இருக்கு. என்னம்மா? உன் பேச்சே என்னமோ மாதிரி இருக்கு. ஏன்பா, ஏன் கண் கலங்குற? அம்மா, நான் வீடு பார்த்துட்டேம்மா. அம்மா, இது உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இது பிடிக்கலம்மா. அப்பாவால தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு உங்களை பிரிய போறேனே, அதாம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. ரம்யா அந்த வீட்டில் இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டா. நானும் இங்க நிம்மதியா இல்லைம்மா. எங்களால உங்களுக்கும் அப்பாவுக்கும் தேவையில்லாம சண்டை வந்துட்டு இருக்கோம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லைம்மா. நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. உங்களுக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை. அப்பா கூட உங்களை சுத்தமா மதிக்கிறதே இல்லை. நீங்க பேசாம எங்களுக்கு ஆதரவா எங்க புது வீட்டுக்கு வந்துடலாமே. தம்பி, நாம நினைச்ச இடத்துல கழட்டி போடுறதுக்கு தாலி செருப்பு இல்ல. எந்த இன்ப துன்பத்தையும் தாங்கிக்க நாம சுமக்கிற பந்தம். நீ என்ன கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் பையன் உன் மனைவிய வாமா போறான்னு கூப்பிடாம நீ நடந்துக்கோ. அது போதும். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. உன் மனைவி நேத்து வந்தவ. அவ கண்ணீரையே உன்னால தாங்கிக்க முடியல. ஆனா உங்க அப்பா கூட இவ்வளவு வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன். என்னால அவரை பிரிய முடியுமா? அதெல்லாம் நல்ல மனுஷங்களுக்குமா. உண்மையில நீங்க அவரோட சந்தோஷமா இருந்தா நான் ஏமா உங்களை கூப்பிடுறேன்? நான் சந்தோஷமா வாழலதான், இல்லைன்னு சொல்லல. அந்த மனுஷனை நான் பக்கத்துல இருந்தே திருத்த முடியல. நானும் விலகிட்ட அவர் என்ன கதி ஆவார்னு சொல்ல முடியாது. நான் அவருக்காக போராடணும்பா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் எனக்கு அவர் இருக்கிற இடம் தான் எல்லாமே. என்னை வற்புறுத்தாத. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் கூட தான் இருப்பேன். அம்மா, அப்பா உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவருமா. சரி, சாப்பிடுற. என்ன புகழறத விட்டுட்டு தனி கொடுத்தன போய் நல்லபடியா வாழ். அது போதும்.
இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. டேய், இந்தா. இங்க தானே வர சொன்னாரு. குட் மார்னிங் அர்ஜுன் சார். குட் மார்னிங். சொல்லுங்க ராமகிருஷ்ணா, எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? அந்த அபிராமி பத்தி ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. என்ன நியூஸ்? அவளோட பிடி கந்துவட்டிக்காரன் கிட்ட இருக்கு. கந்து வெட்டி? என்ன சொல்றீங்க ராமகிருஷ்ணா? ஆமா, கந்துவட்டிக்காரன் கிட்ட அபிராமி 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பத்திரத்தை நான் பார்த்தேன். பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்க? உங்களை யாராச்சும் பாத்துட்டாங்களா? அவங்க ஆளுங்க பார்த்தா ரிஸ்க் ஆச்சே. எல்லாத்துக்கும் கைவசமா எனக்குள்ளே ஒரு பைத்தியக்காரா உதவியா இருக்கிறான். அவன் அடிக்கடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்படி கைமீறி ஒரு தவறு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்க் எடுத்தே ஆகணும். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாம இருந்தது. இப்பதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. சரி, அது விடுங்க. நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த அம்மா அவன்கிட்ட வாங்கியிருக்கிறது 25 லட்சம் ரூபாய். ஆனா கையெழுத்து 4-5 எம்டி பேப்பர்ல போட்டிருக்காங்க. இவளே ஒரு கோடீஸ்வரி, இவ எதுக்கு அவங்கிட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் வாங்கணும்? அதுவும் அவன் ஒரு மோசமான ஆளாச்சே. அதுக்கு பெரிய உதாரணமே நான் தான். என் குடும்பத்தையே அழிச்சு சர்வநாசமாக்கிட்டான். ராமகிருஷ்ணா, அந்த அபிராமியை அழிக்க வேண்டியது நாம தான். இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சரி ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்த நான் ஒண்ணு அக்கா கிட்ட சொல்லி ஆகணும். நீங்க ஜாக்கிரதையா போங்க. ம். ம்.